ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபிகிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம போருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் சாப்டர் 23 ஸ்பாய்லர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வந்ததுலே இதுதான் ஒரு தரமான சாப்டர்னு சொல்லலாம். நம்ம நினச்சது இந்த சாப்டர் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, காவாக்கி பேட்டிலுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆர்வம் போகாது. அவன் என்ன பண்ணான் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் ஹைலைட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, இந்த சாப்டரோட கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜூரா காலை விரிச்சுக்கிட்டு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி நின்றுட்டு இருக்கான். கொனஹாமாரு மட்சுரியோட தான்சோல் பல்பை எடுத்துக்கிட்டு மிட்சுக்கி எங்கே இருக்கானோ அங்கே போய்கிட்டு இருக்கான். மிட்சுக்கி பார்த்தீங்கன்னா அவனோட சேஜ் மூடு யூஸ் பண்ணி இருக்க எல்லா கிராக் ரைம்ஸுமே போட்டு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கான். மிட்சுக்கி உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கொனஹாமாரு கேட்குறான். கொனஹாமாரு சென்சே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு மிட்சுக்கி கேட்குறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓ அப்படியா, ஆரியா ரியோட தான்சோல் பல்பு தேடி போயிருக்கானா அப்படின்னு கொனஹாமாரு கேட்குறான். ஆமாம், இப்போ நம்ம ஷிங்கி ட்ரீயாக மாறினால அங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு மிட்சுக்கி சொல்கிறான். தென் சாரதாவையுமே அவன் தூக்கிக்கிறான். மட்சூரியால் நான் சாக கிடந்தேன், பொருட்டோ எங்கிருந்தோ என்னை காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறமா ஜூராவும் வந்துட்டான். ஜூரா பொருட்டோ தான் கொலை பண்ண வந்திருப்பான். ஜூராவோட ஃப்ரெண்ட்ஸ் தான்சோல் பல்பை விட பொருட்டோவை கொல்றது தான் அவன் பெருசாக நினைக்கிறான். லிசன் மிட்சுக்கி, நம்ம ஆரியான் மற்றவங்க கூட ஃபஸ்ட்டு மீட் பண்ண பார்த்தியா, அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம் அப்படின்னு கொனஹாமர் சொல்கிறான். மிட்சுக்கி என்ன அப்படின்னு கேட்குறான். பொருட்டோ தான் நம்மளை அங்கே போக சொன்னான். அவனுக்கு ஏதோ பிளான் இருக்க மாதிரி தெரியுது. இப்போதைக்கு அவனை நம்புறதை தவிர நமக்கு வேற எந்த சாய்ஸும் கிடையாது அப்படின்னு கொனஹாமாரு சொல்கிறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி பொருட்டோ ஜூரா சண்டை போடுறது காமிக்கிறாங்க. ஜூரா பைஜிடாமா யூஸ் பண்ணி பொருட்டோட வயிற்றுல ஷூட் பண்ணிடுறான். பொருட்டோ அந்த காயத்தை பிடிச்சிக்கிட்டு இது வைட்டல் ஸ்பாட்டாக மிஸ் பண்ணிடுச்சு, அப்படி இருந்தாலும் இது ரொம்ப டீப்பாக இருக்குது, நான் நினச்சதை விட இது ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி பொருட்டோ சொல்கிறான். நான் நினச்ச மாதிரியே இந்த பைஜிடாமாவோட ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக் இதோட சார்ஜிங் டைம் தான். ஒன்று, இதை தூரத்துலேருந்து ஸ்னைப் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைனா க்ளோஸ் ரேஞ்சில் ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது ஆப்போனண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஜூரா சொல்கிறான். அதாவது ஜூராவோட பைஜிடாமா இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருமே ஈஸியாக தப்பிச்சிடலாம். பிகாஸ் அது சார்ஜ் பண்ண டைம் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. லைக் சாப்டர் 7 or 8 ஃபஸ்ட்டு ஜூரா லீஃப் வில்லேஜ்குள்ளே வரும்பொழுது அவன் ஷேடோ பேரலைசிஸில் கேப்சர் பண்ணிவிடுவான் நம்ம ஷிக்கடாய். அதுக்கப்புறமேட்டு பைஜிடாமா யூஸ் பண்ண போவான். பட் சோக்கா இருக்கா பார்த்தீங்களா, அவன் தட்டி விட்டுருவா அதை. ஸோ நம்ம ஜூரா ஒன்று லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அதை யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அது ஒரு ரைஃபிள் மாதிரி ஈஸியாகவே ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணிவிடும். ப்ளஸ் ஒரு வேளை அந்த பைஜிடாமா க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு ஷார்ட் கன் மாதிரி யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் சார்ஜ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆப்போனண்ட்டை அடிக்கிற மாதிரி அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாகவே எல்லாம் தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூரா பேசிகிட்டு இருக்கான். இப்போது பொருட்டோ ஒரு கிளிஃபை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ஜூரா பறந்து போயிட்டு அவன் மேலே ஒரு பைஜிடாமாவை ரிலீஸ் பண்ணுறான். பட் பொருட்டோ அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு பறந்து போகிறான். ஸோ ஜூராவே பறந்து பொருட்டோவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது பைஜிடாமாவை ரிலீஸ் பண்ணுறான். இப்போ பொருட்டோ அவன் கையில் இருக்க ஒரு குணாயை தூக்கி ஜூராக்கு நேராக போடுறான். ஸோ அப்படி போடும்பொழுது அங்கே டக்குன்னு டெலபோர்ட் ஆகிட்டு பொருட்டோ அவனோட கத்தி எடுத்து ஜூராவை வெட்ட போகிறான். பட் ஜூரா இந்த டெக்னிக்கை நிறைய டைம் பார்த்துட்டாலையா, ஸோ அதனால் பொருட்டோ கரெக்டாக கெஸ் பண்ணி வெட்ட போகிறான். பட் பொருட்டோ அங்கேருந்து டெலபோர்ட் ஆகிட்டு ஜூராவோட லெஃப்ட் சைடில் வந்துடுறான். ஸோ ஜூரா மிஸ் பண்ணிடுறான். தென் பொருட்டோ டக்குன்னு அவனோட கத்தியை வச்சு ஜூராவோட லெஃப்ட் கால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெட்டி போடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வானத்திலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொருட்டோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஃபிசிக்கலாக இவனோட ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். தென் ஜூரா என்ன பண்ணுறான் அப்படின்னா பொருட்டோட கையை பிடிச்சிடுறான். ஓகேவா, கையை பிடிச்சிட்டு க்ளோஸ் ரேஞ்சில் பைஜிடாமாவை ரிலீஸ் பண்ண போகிறான். இதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்னீக் பீக்கில் பார்த்த அந்த பேஜ் வருது. நம்ம என்னமோ ஜூரா ஷாக் ஆனதுக்கு நிறைய ரீசனும் சொன்னோம். பட் அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஜூரா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம பொருட்டோ க்ளோஸ் ரேஞ்சில் பர்பிள் லைட்னிங் யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த டைமில் நம்ம ஜூரா என்ன பண்ணுறான் அப்படின்னா பொருட்டோவை பிடிச்சிருக்க அந்த கையை விட்டுட்டு அவன் கண்ணை மறைக்கிறான். நம்ம பொருட்டோ பேக் வாங்கிடுறான். இப்போ பொருட்டோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு வாங்குது. ஹே போக போக அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே மொக்கையாகிட்டே போகுது. ஒச்சுசுக்கி பொருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் பாம் வச்சு உன்னை ஷூட் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னை அடிச்சே கொன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜூரா சொல்கிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி கொனஹாமாரு மிட்சுக்கி காமிக்கிறாங்க. நம்ம வந்துட்டோம், இதுதான் இந்த பிளேஸு, பொருட்டோ சொன்ன இடம் இதுதான் அப்படின்னு கொனஹாமாரு சொல்கிறான். இங்கே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு மிட்சுக்கி கேட்குறான். அதுதான் எனக்கும் தெரியல, என்கிட்ட கேட்காத அப்படின்னு கொனஹாமாரு சொல்கிறான்.
இப்போ மறுபடியும் ஜூரா அண்ட் பொருட்டோட ஃபைட்டை காமிக்கிறாங்க. பொருட்டோக்கு காயப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஜூரா அவனை குத்தி மேல இருந்து கீழே தள்ளி விடுறான். கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு பைஜ்டாமா ரிலீஸ் பண்றான். அப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. பட் பொருட்டோ எப்படியோ அந்த பிளாஸ்ட்ல இருந்து சர்வே பண்ணி அப்படியே பறக்குறான். திடீர்னு ஜூரா எங்க இருந்தோ பொருட்டோட பின்னாடி வந்து பொருட்டோவை வெட்ட போறான். பொருட்டோவுமே அதை சென்ஸ் பண்ணி அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி கிளாஷை தடுக்கிறான். அப்படி தடுக்கும் பொழுது அந்த ஸ்வாட்ல ஒரு கிராக் விழுது. ஜூரா அடிச்ச ஃபோர்ஸ்ல பொருட்டோ பறந்து போய் கீழே விழுந்துடுறான். ஸோ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏடா பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை, என்னால் இதை பார்க்க முடியாது. இப்படி பொருட்டோ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா உண்மையாலுமே ஜூரா அவனை கொன்னுடுவான் அப்படின்னு ஏடா சொல்றா. கஷின் கோஜின் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹே கோச்சி, நான் சொல்றதை நீ கேட்டுட்டு தான் இருக்கியா, ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு ஏடா கத்துறா. ஏடா கொஞ்ச நேரம் கம்முனரு, அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னது அப்படின்னு ஏடா கேட்குறா. அப்போதான் நம்ம காஷின் கோஜினுக்கு அவனோட ப்ரிசன்ஸ் வந்து ஒர்க் ஆகி அவன் பிரெயின்குள்ளே ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து நிறைய ரீல்ஸ் அப்படியே ஓடுது அவனுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஜூரா கண்ணை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் பொருட்டோ வந்து ஏஞ்சி நிற்கிற மாதிரியும் அவனுக்கு காட்சிகள் வருது. ஹே நீ என்ன சொல்கிற, என்ன அப்டேட் வருது அப்படின்னு ஏடா கேட்குறா. பட் காஷின் கோஜின் வந்து அதே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து டேமனை வந்து காமிக்கிறாங்க. அவன் அப்படியே அவன் அக்கா பக்கத்தில் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி பொருட்டோ அண்ட் ஜூரோட ஃபைட்டை காமிக்கிறாங்க. நீ என்ன மூச்சு விட்டுட்டு தான் இருக்கியா, நான் நினச்சதை விட நீ ரொம்ப டஃப்பாக இருக்க, ஒரு ஒச்சுசுக்கிட்டே இருந்து இதை கூட எதிர்பார்க்கலாம் எப்படி, ஆனால் நீ கான்சியஸை லாஸ் பண்ண பிறகும் உன்னோட மாஸ்டர் கொடுத்த பிளேடை நீ விடாமல் இருக்க. ஸோ அதுக்கு ஒரு மரியாதையா நான் உன்னை சீக்கிரமாகவே செதறடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூரா அப்படியே வானத்தில் பறந்து போயிட்டு ஒரு பைஜுடாமாவை ரிலீஸ் பண்ண போகிறான். அப்போ தான் நம்ம தலைவன் என்ட்ரி எங்குதான் வந்து அவனோட அந்த ஸ்டாஃப் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு ஜூராவோட தலைக்கு பின்னாடி சொருறான். அப்படி சொருன அந்த எஃபெக்ட்ல ஜூராவோட ஒரு கண்ணு வழியா அந்த ஸ்டாஃப் வந்து வெளியே வருது. இது பார்த்த உடனே அப்படியே எப்படி சொல்றது, வேற லெவலில் இருந்துச்சுங்க. சீரியஸாவே இத்தனை நாளா ஜூரா சரி காவாக்கியை வந்து எல்லாருமே ஒரு ட்ராஷ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்கல்ல. ஃபர்ஸ்ட் காவாக்கி வந்து ஜூராவை என்கவுண்டர் பண்ணும் பொழுது அசால்ட்டா நம்ம ஹிடாரியா அவனை அடிச்சு போட்டுருவான், பொருட்டோ அடிச்சு போட்டுருவான். என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து அவனை ஒரு மாதிரி பார்த்துருப்போம். சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து வேற லெவலுங்க. உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆச்சு அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தென் இதுக்கு அடுத்த சீனில் அப்படியே இந்தியா கூடிய தரையில் சொருவி கெத்தை அப்படியே பார்க்குற மாதிரி இவன் அப்படியே அந்த தடியை அவன் கண்ணில் சொருவி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியான சீன் உண்மையாலுமே. இந்த சீன் சிமிலராக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பொருட்டோ என்ட்ரு ஆவான் பார்த்தீங்களா 2 Blue Vortexல கோடோட மூஞ்சில் காலை வச்சுட்டு, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இங்கே நடக்கிறத வந்து ஏடா பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னது காவாக்கியா, வெயிட் இங்கே என்ன நடக்குது கோஜி அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. லாஸ்ட் அப்டேட்க்கு அப்புறம் 6 நாள் கழிச்சு இந்த அப்டேட் வருது அப்படின்னு நம்ம காஷின் கோஜி சொல்கிறான். ஸோ இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அவனுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் அப்டேட் வருமோ என்னவோ. காவாக்கி பேட்டரியில் ஜாயின் பண்ணுறான். இது வந்து இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு டெவலப்மெண்ட்டு. பொருட்டோ கொஞ்ச நாளாக என்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக காவாக்கி கிட்ட என்னமோ சொல்லியிருக்கணும், கரெக்டு தானே அப்படின்னு காஷின் கோஜின்னு சொல்கிறான். ஸோ இதை தான் வந்து நம்மளுமே நிறைய வேலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பொருட்டோ சாக மாட்டான், பிகாஸ் ஃப்யூச்சர் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா காவாக்கியை பற்றி பொருட்டோ அவன்கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி உன்கிட்ட லிமிட் இருக்குது, அதை வந்து போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பொருட்டோ ஆக்சுவலி ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அதனால் பொருட்டோ வந்து சர்வைவ் ஆகுறான். இதுதான் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி மிட்சுகி கொனஹாமரு காமிக்கிறாங்க. எதுக்காக பொருட்டோ இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணா, மேபி அவன் ஏதாச்சும் மார்க் இங்கே விட்டுட்டு போயிருப்பானோ அப்படின்னு மிட்சுகி சொல்கிறான். எது அந்த ஸ்பேஸ் டைம் டிரான்ஸ்போர்ட்டேஷனை சொல்கிற அப்படின்னு கொனஹாமரு கேட்குறான். அப்போ திடீர்னு டெல்டா அங்கே வந்துடுறா. ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, கொனஹாமரு மிட்சுகி சாரதா 3 பேருமே நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்கிறா. இப்போது ஜூராவை காமிக்கிறாங்க. காவாக்கி வந்து அவன் தலையில் சொருவிடுவான் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே தட்டி விட்டுறான். ஆக்சுவலி அவன் தட்டி விடலை, அவன் தட்டுறதுக்கு முன்னாடியே காவாக்கி அவனோட சுக்னாய்க்குனோ பவர் யூஸ் பண்ணி அவனும் ஸ்ட்ரிங்க் ஆக்கிடுறான், அந்த ஸ்டாஃபையும் ஸ்ட்ரிங்க் ஆக்கிடுறான். திடீர்னு ஜூராக்கு முன்னாடி வந்து ஜூரா மேல பிளேஸ் பண்ணிருக்க அந்த சின்ன சின்ன ஸ்டாஃப் எல்லாமே அவன் பவர் யூஸ் பண்ணி பெருசாக்கி ஜூராவை அப்படியே பியர்ஸ் பண்றான். ஜூரா அந்த நிலைமையிலுமே பைஜிடாமா யூஸ் பண்றான். இந்த டைம்ல நீங்க காவாக்கி பாருங்களேன், அவன் ஃபேஸ்ல வந்து ஒரு பயமே இல்லை. இதுக்கு முன்னாடி அவனை காமிக்க வரப்பெல்லாம் ஏதோ பாவப்பட்ட ஒரு ஜென்மம், அப்படியே ஒரு பாவமாக மூஞ்சி வச்சுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவனை காமிச்சிட்டு இருப்பாங்க.
பட் இந்த டைமு அவன் ஃபேஸ் லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் தாண்டா பவர்ஃபுல்லு அப்படின்ற மாதிரி. இந்த சீனை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, கோட் காவாக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பான் பார்த்தீங்களா, அப்போ கூட பொருட்டோ அங்கே போயிடுவான். அந்த டைமில் மொமோஷிக்கி பொருட்டோட கான்சியஸ் கண்ட்ரோல் எடுத்துப்பான். அப்புறமேட்டு அவன் நருட்டோ கொலை பண்ண போகும்பொழுது இஷிக்கியோட பவர்ஸை நம்ம காவாக்கி அன்லாக் பண்ணிவிடுவான். அப்போ வந்து நம்ம காவாக்கி ஃபேஸில் ஒரு மெனாஸ் லுக் இருக்கும் பார்த்தீங்களா, அதே லுக்கு தான் இப்போ அவன்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம தேவையில்லாமல் பேசாமல் கதைக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம காவாக்கி ஜூரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு பொருட்டோ படுத்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அடே பிரதர், எவ்வளோ நேரம்டா நீ தரையில் படுத்திருக்க போகிற அப்படின்னு கேட்குறான். நீ தான்டா லேட்டாக வந்திருக்க அப்படின்னு பொருட்டோ சொல்கிறான். திடீர்னு பொருட்டோக்கு வந்து ஒரு சென்ஸ் ஏற்படுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இதை பற்றி கவலைப்படாத, நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். தென் காவாக்கி அவனோட காரமாவை யூஸ் பண்ணுறான். இப்போ வாடா டேஷ் பையா அப்படின்னு காவாக்கி ஜூராவை பார்த்து சொல்கிறான். இதோட சாப்டர் முடியுது. எனக்கு என்ன புரியலனா, சாப்டர் 8லையோ 9லையோ காவாக்கி காரமாவை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது பொருட்டோ அங்கேருந்து தப்பிச்சு போவான். ஓகேவா, ரெஸ்டனன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை பரவாயில்லடா நீ யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இங்கே என்ன தான் நடக்குது, பொருட்டோவால் காரமாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படி முடிஞ்சிருந்தா அவன் அப்பயே பண்ணியிருக்கலாம்ல. இல்லை மொமோஷிக்கிக்கு பயந்து அவன் தப்பிச்சு போயிருந்தா இப்போயும் பயப்படணும்ல, இப்போ ஏன் பயப்படாமல் நீ யூஸ் பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு இது வந்து இந்த கான்செப்ட் புரியல. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் இதோட ஸ்பாயிலர்ஸ் முடியுது. நீங்கள் காவாக்கி என்ட்ரானதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ ஜூரோ கூட சண்டை போட்டதை விட காவாக்கி ஜூரோவை ஓவர்வெல்மிங் பண்ணிட்டானே சொல்லலாம். இந்த ஃபைட் எப்படி போக போகுதுன்னு நம்ம அடுத்த சாப்டர் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி நம்ம மொமோஷிக்கி பொருட்டோட கான்சியஸை கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் வந்து எல்லா சாப்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. ஓகேவா, பார்க்கலாமே. ஸோ இந்த சாப்டரை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வந்து அஃபிஷியல் ரிலீஸில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you guys in next video. Bye.